யாக்கோபின் ஊழியங்கள் வழங்கும் பாடல்கள் மற்றும் தேவ செய்தி வழங்குபவர் சகோதரர் ஜோஷ்வா மற்றும் குடும்பத்தினர். உங்கள் மனச்சோர்வுகள் நீங்கி கர்த்தருக்குள் பலப்பட இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே, இந்த இடத்துல இருந்து பாடுவதற்கு பேசுவதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமென். சந்தோஷமா இருப்பீங்கன்னு ஆண்டவர்களை நம்புறேன். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நல்ல ஒரு பாடலை பாட போறோம். தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் பாடிய பாடல், மறவாமல் நினைத்தீர் ஐயா, மனதார நன்றி சொல்வேன். ஆண்டவரே, இதுவரை என்னை வழி நடத்தினீரே, இதுவரை என்னை மறக்காமல் நீர் நடத்தினீரே, உமக்கு நான் நன்றி சொல்வேன். எபினேசரே, எல்ரோயி, என்னை கண்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி என்னோடு சேர்ந்து நீங்களும் பாடுறீங்களா? நிச்சயம் அந்த பாடல் தெரிந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். கரங்களை தட்டி, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவி நீரே. எல்லாரும் சேர்ந்து, எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி, 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 என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி, 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 என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். கரங்களை உயர்த்தி, நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானே சுகமானேன், சுகமானேன், தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீரே. ஆமே. சுகமானேன், சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி 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 ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ராஜா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம், சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி ராஜா, நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. ஆமே. நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. சோர்ந்து போற நேரத்தில், பலவீன நேரத்தில் ஆண்டவர் நம்மளை தாங்கி வழி நடத்தினார் ஐயா. மருத்துவர் உங்களை கைவிட்டிருக்கலாம், மருத்துவர் கைவிட்டு நீ ஒன்று முடியாது என்று சொல்லி அனுப்பியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உலக மருத்துவர், உலகத்தை மருத்துவரை படைத்த மருத்துவர், அனாதி தேவன் நம் அண்டை இருக்கும் பொழுது நமக்கு எந்த பயமும் இல்லை. ஆமேன். பலவீன நேரங்களில், சோர்ந்து போன நேரங்களில், கண்ணீர்கள் நேரங்களில், கவலைகளின் நேரங்களில் அவர் நம்மை மறக்காமல் நினைக்கிற தேவன். அந்த ஒரு சரணத்தை மாத்திரம் என்னோடு பாடுறீங்களா? பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. ஆமென்.
சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆமென். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. ஓ நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ராஜா. ஏசையா நன்றி நன்றி ஐயா. கரங்களை உயர்த்தி கோடி கோடி நன்றி ஐயா. நம்மை மறக்காததற்கு நன்றி நன்றி ஐயா. நம்மளை பலவீன நேரத்திலே பலப்படுத்தியதற்கு நன்றி நன்றி ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அருமையான பாடலை கேட்டீங்க. மறவாமல் நினைத்தீர் ஐயா, இரவும் பகலும் என்னை நினைத்து. ஆண்டவரே, என்னை மறக்காமல் நீங்கள் நினைத்தீங்கப்பா. எபினேசரே, எல்ரோய், என்னை கண்டவரே, என்னுடைய குடும்ப மருத்துவர் நீர்தானப்பா. என்னை மறக்காமல் நினைத்து சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம், வேதனைப்படுகிற நேரத்தில் எல்லாம் நீர் என்னோடு கூட இருந்து எனக்கு மருத்துவராய் இருந்து ஆறுதலின் தெய்வமாய் இருந்து என்னை நினைத்திரே, மார்போடு அணைத்து கொண்டிரே, நன்றி ஐயா என்று சொல்லி அருமையான ஒரு பாடலை என்னோடு சேர்ந்து நீங்கள் பாடியிருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆம். இந்த வேதத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை கூறி நான் கடந்து செல்கிறேன். இந்த நாள் உங்களோடு பேச ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி. ஹல்லேலூயா. நீங்கள் என்னால் மறக்கப்படுவதில்லை. தம்பி தங்கச்சி, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. குடும்பமே, பெற்றோரே, தகப்பன்மாரே, தாய்மாரே, நீங்களா என்னால் மறக்கப்படுவதில்லை. உங்களை நான் உள்ளம் கையில் வரைந்து வைத்து இருக்கிறேன். உங்களை நினைத்து கொண்டு இருக்கிறேன். நீங்கள் என்னால் மறக்கப்படுவதில்லை. இன்னைக்கு நம்ம அநேக நேரங்களில் நம்ம நினைச்சிடறோம், ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ. ஒரு சகோதரன் என்னோடு பேசும்போது இப்படிதான் சொன்னார், பிரதர், என் வாழ்க்கையில் துக்கம் இருந்தால் போதாது, ஆனால் துக்கமே என் வாழ்க்கையாய் இருந்து கொண்டிருக்கிறது, ஆண்டவருக்கு கண் தெரியவில்லையோ என்று சொல்லி ஒரு கேள்வி என்னிடத்தில் கேட்டார். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்ம அநேக பேர் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் நமக்கு இப்படி நடக்கு? எதுக்கு இந்த காரியம் நடக்கு? ஏன் என் பிள்ளைக்கு இத்தனை வருஷமாகி குழந்தை இல்லை? ஏன் என்னுடைய கணவர் மனமாறாமல் இருக்கிறார்? ஏன் என் குடும்பத்தில் தரித்திரம் இருந்து கொண்டிருக்கிறது? ஏன் என் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் இல்லை? ஏன் நான் இப்படி இருக்கிறேன்? காணிக்கை கொடுக்கிறேன், தசம பாகம் செலுத்துகிறேன், ஏன் 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 என்று கேள்வி கேட்டு மிகவும் சோர்ந்து போய் இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றார், மகனே, மகளே, நீங்கள் என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி நான் உன்னை உள்ளம் கையிலே வரைந்து வைத்து இருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதவசனம் இப்படியாக சொல்கிறது. சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை கெட்டுப்போவதில்லை. ஆமென். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. நீங்க ஒருவேளை நினைச்சிருக்கலாம், என் குடும்பத்தில் நான் கஷ்டப்பட்டவன் ஐயா, என் குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, ஆனால் நான், என் குடும்பம் சிறுமைப்பட்ட குடும்பம், சமுதாயத்தில் என் குடும்பம் தாழ்ந்த குடும்பம், என் குடும்பம் சிறுமைப்பட்ட குடும்பம், வருமானத்திலும் சரி எல்லா விதத்திலும் நான் சிறுமைப்பட்டவன், என்னை மக்கள், என்னை சமுதாயம் வெறுக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நீங்க வேதனையோடு இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை நினைத்து இருக்கிறேன் என்று சொல்லி. எளியவன் என்றும் மறக்கப்படுவதில்லை, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். நீ எந்த அளவுக்கு நீங்க நம்பிக்கையோடு இருக்கிறீங்களோ ஆண்டவர் என்னை உயர்த்துவார், இந்த சமுதாயத்தில் என்னை ஒரு பெரிய மனிதனாக மாற்றுவார், இந்த சமுதாயத்தில் நானும் உயர்ந்திருப்பேன் என்று சொல்லி நீங்கள் நினைத்திருக்கிற காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 113:7 இவ்வாறாக சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். வசனம் 8, அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார செய்கிறார். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சிறியவன் என்று உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீங்களா? எளியவன் என்று நீங்கள் இகழப்பட்டிருக்கீங்களா? நான் இங்கே நின்று பேசி கொண்டிருக்கிற நானும் அப்படிதாங்க. சமுதாயத்தால், குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டவன், அறிவில்லாதவன், மாடு வாங்கி மேய்த்து நீ பிழைப்பை நடத்தி
உயர்த்திக்கொள் என்று சொல்லி என் குடும்பத்தார் என்னிடத்தில் சொன்னார்கள். தெரியுமா, படிப்பு நான் என்னன்னு தெரியாது, ஒரே மக்கு பிள்ளை நான் எங்கள் குடும்பத்தில். ஆமென். எல்லாராலையும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டவன் நான். ஆனால் ஆண்டவர் என்னை மறக்கவில்லை ஐயா. ஆண்டவர் இந்த எளியவனை மறக்கவில்லை. என்ன செய்தார் தெரியுமா? ஆண்டவர் என்னை உயர்த்த ஆரம்பித்தார். ஆமென். இன்னைக்கு அதிகமாக படித்து இன்னைக்கு அரசாங்கத்தில் நான் ஒரு ஆசிரியராக இருக்கும்படி, என் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் இன்னைக்கு நன்றாக இருக்கும்படி, அநேகருக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவர் சமுதாயத்தை, என் குடும்பத்தை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக ஊழியக்காரர்களோடு இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் என் குடும்பத்தை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்றால் அவர் எளியவனை மறப்பதில்லை. ஆமென். இன்னைக்கு நீங்க நினைங்க, ஆண்டவரை என்னையும் நீங்க அப்படி உயர்த்துங்கன்னு சொல்லுங்க. ஆமென். காரணம் என்ன தெரியுமா? பாவிகளை ரட்சிப்பதற்காக, பாவிகளை மீட்டுக் கொள்வதற்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தார். உங்களையும் என்னையும், புறக்கணிக்கப்பட்ட உங்களையும் என்னையும், தள்ளப்பட்ட உங்களையும் என்னையும் ஆண்டவர் கரம் பிடித்து தூக்கி நிறுத்துவதற்காக தான் இந்த உலகத்தில் வந்தார். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, இந்த வார்த்தை இது உங்களுக்கு தான். ஆமென். நீங்க ஒருவேளை புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், உங்க குடும்பத்தில், சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், வேலை நிமித்தம் நீங்க புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், ஸ்டேட்டஸ் நிமித்தம் நீங்க புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், ஜாதி என்ற ஒரு கொடிய பிசாசு நிமித்தம் நீங்க புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்தா சொல்றாரு, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி. உங்க நம்பிக்கை வீண் போகாத ஐயா. உங்களை புழுதியிலிருந்து தூக்கி அவர் ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர செய்கிற கர்த்தராய் இருக்கிறார். ஆமென். நம்புங்கள், கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையை மாற்றிய தேவன், எங்கள் குடும்பத்தை மாற்றிய தேவன், உயர்த்திய தேவன், இந்த சிறியவனை, இந்த எளியவனை கண்ணோக்கிய ஆண்டவர் உங்களையும் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அதற்கு நாங்களும் என் குடும்பம் தாங்க சாட்சி. ஆமென். ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காண்பித்து நான் கடந்து செல்கிறேன். கிதியோன் என்ற ஒரு வாலிபன் உண்டு. கிதியோன் என்று சொல்லி ஒரு வாலிபன், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமான பாவம் செய்த காரணத்தினால், கர்த்தருக்கு விரோதமான பொல்லாப்பான காரியங்களை செய்வதனால் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானியர் கையில் ஒப்புவித்தார். எனவே இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக ஆண்டவர் பயன்படுத்திய ஒரு பாத்திரம்தான் கிதியோன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே எப்படியாவது எங்களை ரட்சியுங்கள், நாங்கள் தவறு செய்து விட்டோம், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், ரட்சியுங்கள் ஆண்டு என்று சொல்லி கதரும் பொழுது கர்த்தர் ஒரு கிதியோனை ஏற்படுத்தினார். வசனம் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியர் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆமென். அதே அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, கிதியோனுக்கு, நீங்க முன்பாக உள்ள வசனங்களை நீங்க வாசித்து பார்த்து கொள்ளுங்கள், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றான். ஆமென். கிதியோன் பயத்தோடு இஸ்ரவேல் இவர்களுடைய அடிமைத்தனத்திற்கு பயந்து இருக்கிற சமயத்திலே ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்லிக்கிறார், பராக்கிரமசாலியே. வசனம் 14. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானியன் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ என்றார். ஹல்லேலூயா. உன்னை அனுப்புகிறவர் நான். அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, 6ஆம் அதிகாரமும் 7ஆம் அதிகாரமும் வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே நான் இந்த குடும்பத்திலே, எங்களுடைய குடும்பத்திலே நான் ஒரு எளியவன் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலே நான் ஒரு சிறியவன் ஆண்டவரே, என்னையா ஆண்டவரே நீங்கள் கூப்பிடுறீங்க, ஆண்டவரே என்னையா நீங்கள் கூப்பிடுறீங்க. அதே அதிகாரம் நியாயாதிபதிகள் அதே 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அதற்கு அவன், என் ஆண்டவரே நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன், இதோ மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். ஆண்டவரே நான் எளியவன் ஆண்டவரே. அப்பா, என் குடும்பம் மனாசே குடும்பம், கோத்திரங்க 12 கோத்திரத்தில் என்னுடைய குடும்பம் மிகவும் எளிமையான குடும்பம் ஆண்டவரே. நான் எல்லாரிலும் சிறியவன் ஆண்டவரே, நான் பலன் இல்லாதவன். எப்படி ஆண்டவரே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் நடத்துவேன், எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் ரட்சிப்பேன் என்று சொல்லி இது கிதியோன் ஆண்டவரிடத்திலே கேட்கிறார். அப்படி கேட்கும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானியர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லி. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கிதியோன் ஒரு எளியவன். கிதியோன் இந்த மனாசே குடும்பத்திலே ஒரு எளிய குடும்பம் தான் இந்த மனாசேயின் குடும்பம். இந்த எளிய குடும்பத்திலே பிறந்த ஒரு மிகவும் எளிமையான ஒரு சிறியவனாகிய கிதியோனை
ஆண்டவர் பயன்படுத்தினார். ஆண்டவர் பராக்கிரமசாலியே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், இந்த பலத்தோடு நீ போ, இத்தனை இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்கு, மீதியானியர் கையிலிருந்து மீட்பதற்கு உன்னை நான் ஒரு பாத்திரமாக பயன்படுத்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் கிதியோனை எழுப்பினார். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தில் எளியவனாக கருதப்படுறீங்களா? உங்கள் சமுதாயத்தில் இல்லை உங்கள் குடும்பத்தில் உங்கள் குடும்பம் மிகவும் எளிமையான குடும்பமாக இருக்குதா? உங்கள் குடும்பம் மிகவும் சிறியவனாய குடும்பம், எல்லாரும் இகழப்படுகிற குடும்பமாக இருக்கா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ள வழி நடத்துகிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரையும் கை தூக்கி நிறுத்த வருகிறார். ஆமென். இந்த குடும்பத்தில் இருக்கிற உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, மகனே மகளே, பராக்கிரமசாலியே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், இந்த பலத்தோடு நீ போ, உனக்கு வேண்டிய காரியங்களை நான் செய்வேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் 16 இவ்வாறாக சொல்லுகிறது, அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே, எப்படி அப்பா நான் அந்த மீதியானியர் இடத்துல நான் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பேன்? நீ பயப்படாதே மகனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நான் உன்னை அழைத்து செல்வேன், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு புது பலனோடு அந்த கிதியோனை அனுப்புகிறார். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம பலனற்று இருக்கிறோம், சோர்ந்து போய் இருக்கிறோம் அல்லவா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்தா சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகனே என்று சொல்லி. ஹல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? வெறும் யுத்தத்துக்கு 300 பேரை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய ரட்சிப்பை அவனுக்கு கொடுத்தார். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவரின் கையிலும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியும் கொடுத்து அனுப்பினார்கள். அதற்கு முன்பாக அந்த ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், எப்படி ஆண்டவர் அந்த யுத்தத்துக்கு மனிதர்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அந்த வசனங்கள் கூறப்படுகிறது. அப்படி தெரிந்து கொண்டதில் தான் இந்த 300 பேரை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இந்த கிதியோனோடு கூட அனுப்பினார். இவருடைய பட்டயங்கள் என்ன தெரியுமா? வெறும் பானையும் தீவட்டியும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, வசனம் 22 சொல்லுகிறது, 300 பேரும் எக்காலங்கள் ஊதுகைகள், கர்த்தர் பாளையங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாக ஓங்க பண்ணினார். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துமா? வாள் இல்லைங்க, கேடை இல்லைங்க, பீரங்கி இல்லைங்க, எதுவுமே இல்லைங்க, வெறும் பானை. ஆமென். வெறும் பானை, வெறும் தீவட்டியை கொண்டு ஆண்டவர் அத்தனை லட்ச ஜனங்களை இந்த மீதியானியர் கையிலிருந்து விடுவித்தார் என்றால், இன்னைக்கு அதே ஆண்டவர் இன்றைக்கு ஜீவித்து கொண்டு இருக்கிறாருங்க. இன்னைக்கு அதே ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு அதே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த கிதியோனை நடத்திய தேவன், இந்த கிதியோனோடு இருந்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இந்த ஜனங்களை மீட்பதற்காக இந்த கிதியோனை அனுப்பிய கர்த்தர் இன்னைக்கு இன்றும் ஜீவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே, என் குடும்பம் மிகவும் எளிமையான குடும்பம் அப்பா, என்னை மறக்காதீங்க ஆண்டவரே, நான் மிகவும் சிறுமைப்பட்டவன் ஆண்டவரே, சமுதாயத்திலே ஆண்டவரே நான் அந்தஸ்தில் குறைந்தவன் ஆண்டவரே, ஆண்டவரே ஜாதி என்ற பிசாசிலே நான் குறைந்தவன் ஆண்டவரே, ஏசப்பா எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க ராஜா, ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா எனக்கு மனமிறங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் இந்த கிதியோனை போல முழங்காடுப்படி போட்டு, ஆண்டவரே நான் எளியவன் ஆண்டவரே, நான் எளியவன் ஆண்டவரே, எல்லோரிலும் நான் சிறியவன் அப்பா, நான் எப்படிப்பா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க முடியும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னார். பார்த்தீங்களா? அதே ஆண்டவர் தான் இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற பிள்ளைங்க இருந்த இடத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அவர் உங்களோடு கூட இருக்கிறார் ஐயா. தம்பி தங்கச்சி உங்களோடு கூட இருக்கிறார். வெட்கி நாணி குறுகின்ற சமுதாயத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு தலை நிமிர்ந்து நெல்லுங்க. கிதியோனோடு உன்னோடு இருக்கிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி தலை நிமிர்ந்து நெல்லுங்க. ஆமென். சத்துருக்கள் உங்களை கண்டு ஓடி போகும் அளவுக்கு நீங்கள் தலை நிமிர்ந்து நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்களோடு இருந்து சமுதாய
சமுதாயத்திலே உங்கள் ஒரு பெரிய மனிதனாக மாற்றுவார். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எளியவனை மறப்பதில்லை. அல்லேலூயா. சிறியவனை அவர் புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறவர், எளியவனை குப்பையிலிருந்து எடுக்கிறவர். ஆமென். அவர் என்றைக்கும் எளியவனை மறப்பதில்லை. நீங்க ஒரு நாள் நான் எளியவன், நான் சிறியவன் என்று சொல்லி வேதனைப்படாதபடி, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நான் இருக்கிறேன், ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நான் இருக்கிறேன். குயவன் எப்படி மண் பாண்டங்களை வணைந்து தன்னுடைய விருப்பம் போல வணைந்து அதை வெளி உலகத்திற்கு அழகான ஒரு பாத்திரமாக கொண்டு வருகிறானோ, அதே போல ஏசப்பா என்னை உம்முடைய கரத்தில் தருகிறேன். நீர் என்னை வணைந்து இந்த சமுதாயத்தில் நீர் என்னோடு கூட இருக்கிறேன் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக என்னையும் என் குடும்பத்தையும் உயர்த்த வேணும் ராஜா. நீங்க ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிற ஒரே பதில், மகனே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் கொடுத்த இந்த பலத்தோடு நீ தைரியமாயிரு, நான் கொடுத்த இந்த பலத்தோடு நீ தைரியமா போ, எங்கேயும் போ, உன்னோடு கூட நான் இருந்து உன்னை உயர்த்த வல்லவராய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆமென். காரணம் என்ன தெரியுமா? அவர் மறக்காத தேவன் ஐயா. இன்னைக்கு இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோன்னா அவர் எங்களை மறக்காத தெய்வமாய் இருந்தார். என்னுடைய சமூகத்தில் நின்று ஆண்டவரே இந்த சிறியவனை நினைத்துக் கொள்ளும் என்று சொல்லி முழங்கால் படி போட்டு நாங்கள் கதறும் பொழுது கர்த்தர் எங்களை மறவாத கர்த்தர் கரம் நீட்டி எங்களை அணைத்து எங்களை தூக்கி எடுத்து இன்னைக்கு அநேகருக்கு எங்களை பிரோச்சனமாக வைத்திருக்கிறார் என்றால், இன்னைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்றால் காரணம் என்ன தெரியுமா? அவர் எளியவனை என்றைக்கும் மறப்பதில்லை. ஆமென். அவருடைய நம்பிக்கையை ஆண்டவர் என்னைக்கு அதை விட்டு கொடுக்க மாட்டாருங்க. நீங்க நம்பிக்கிற நம்பிக்கை ஒரு நாள் வீணாகாது. ஆமென். ஜெபிப்போமா? இன்னைக்கு நீங்கள் முழங்கால் இப்படி போட்டு ஆண்டவரோட ஜெபிங்க. இது யாருக்காக வந்த வசனம் என்று தெரியாது, ஆனால் ஒன்று தெரியும், ஆண்டவர் இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவரின் குடும்பத்தையும் ஆண்டவர் இந்த சமுதாயத்திலே உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் எளியவன் அல்ல. ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்த காத்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் குப்பையிலிருந்து உங்களை உயர்த்த காத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் நம்பிக்கை ஆண்டவர் வீணாக்காதபடி, உங்கள் நம்பிக்கையை வீணாக்காதபடி, கர்த்தர் உங்கள் நம்பிக்கையை நிறைவேற்றும்படி, உங்கள் மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றும்படி காத்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம்தான், கிதியோனை போல, ஆண்டவரே நான் எளியவன், நான் எல்லோரிலும் சிறியவன், என் குடும்பம் சமுதாயத்தில் சிறியது, என்னையும் என் குடும்பத்தையும் நினைத்தருளும் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஜெபிப்போமா? ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கப்பா. ஏசப்பா, அவர்கள் குடும்பத்தின் நிலைமையிலே, தனிப்பட்ட நிலைமையிலே எப்படி இருந்தாலும் சரி, நீர் அவர்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எளியவனாகிய குடும்பத்தை, எளியவனாகிய கிதியோனை கர்த்தாவை நீர் உயர்த்திய தேவன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் உயர்த்துவீராக ராஜா. நீர் அவர்களோடு இரும் ஆண்டவரே, நீர் அவர்களோடு இரும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு அது பிரோஜனமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும், பலப்படுத்தும் ஆண்டவரே. ஆசீர்வதியும். இயேசு மூலம் வேண்டிக்கொள்கிற நல்ல பிதாவே. ஆமென். கேட்டு இருக்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் ஊழியங்களுக்காக, கேருபீன் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். கர்த்தரை விட்டுறாதீங்க. அவரே உங்களுக்கு துணை நின்று, அவரே உங்கள் கரங்களை பிடித்து உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கார். காரணம், ஒரு நாளும் அவரை உங்களை மறக்காத கர்த்தர். ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தொடர்புக்கு 9771943354 மற்றும் 9443186521. மேலும் தொடர்புக்கு நம்பர் 12 ஜெபமாளிகை தெரு, பாளையங்கோட்டை, திருநெல்வேலி மாவட்டம். மாலை 8:30 மணி அளவில் ஜீவன் காஸ்பல் டிவி மற்றும் அதன் யூடியூப் சேனலிலும், செருபம் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலிலும் கண்டு தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள்.